குருவே சரணம். ஸ்ரீ எழில் ஜோதிட மையத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாவம் என்ன அப்படின்னு கேட்டா நான்காம் பாவம். நான்காம் பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சுபஸ்தானம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். வீடு, மனை, வண்டி, வாகனம், படிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுகங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டா இந்த நான்காம் பாவம் தான். தன்னை பற்றி சொல்வது, அதாவது தன்னுடைய கற்பு நெறியை பற்றி சொல்வது, அம்மாவை பற்றி சொல்வது, அம்மாவின் ஒழுக்கத்தை பற்றி சொல்வது, அம்மாவின் சொத்து சுகங்களை பற்றி சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்திற்கும் நான்காம் இடமே மூல காரணமா இருக்குது. அப்போ ஒருத்தவங்களோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க, எந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் சுகங்களோட இருக்காங்க, சௌகரியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா அவங்க நான்காம் வீடும் நான்காம் வீட்டு அதிபதியை பொறுத்து நம்ம சொல்லலாம். ஒருவேளை நான்காம் வீட்டு அதிபதிகளோட பாவகிரகங்கள் சேரும் பொழுது, இல்ல நான்காம் இடத்திலேயே பாவகிரகங்கள் சேரும் பொழுது சுகங்கள் அங்கு குறைக்கப்படுகிறது, அம்மாவின் உடல்நிலை பாதிக்கப்படுது, வண்டி வாகனம் சொத்து சுகம் கிடைப்பதுல தாமதம், பிரச்சனைகள், தடங்கள் ஏற்படுது. இப்ப சனி பகவான் அந்த இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், ஒரு இருட்டான இடங்கள்ல வீடு அமையிறது, இல்ல சந்துக்குள்ள வீடு அமையிறது, இப்படி எல்லாம் அமையுது. இல்ல வீடு அமையறதே ஒரு மிகப்பெரிய கடினமா இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னா அவங்கவுங்க நாலாம் அதிபதி யாருன்னு பார்த்து அந்த தெய்வங்களுக்கு பரிகாரங்கள் செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனா காமனா காலபுருஷ தத்துவத்துப்படி கடகம் தான் வருது இல்லைங்களா, அங்க இருக்கிறது நம்மளோட சந்திர பகவான். அப்போ ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம பௌர்ணமியில விரதம் இருந்து நம்ம சிவ வழிபாடு செய்யும் பொழுதும் சந்திரனை வணங்கும் பொழுதும் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். பாருங்க, சந்திரன் வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சுகம் இதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட மன தைரியத்திற்கும் தெளிவான சிந்தனை ஓட்டத்திற்கும் நல்ல எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம தவறாது கடினமான மனப்போக்குல இருக்கிறதுக்கும், நான் இந்த கொள்கையிலேருந்து மாற மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதுக்கும் சந்திரன் மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்குறாரு. அப்ப சந்திரன் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்து இருக்காரோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதனாலதான் நான் ஒவ்வொரு பதிவிலையும் சூரிய சந்திரனோட பரிகாரங்களும் சொல்றேன். சூரிய வழிபாடும் சந்திர வழிபாடும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். எல்லாரும் பௌர்ணமி பூஜை பண்ணுங்க. வீடு, வாசல், சொத்து சுகமும் சந்தோஷமா இருக்கணும். நவகிரகங்களும் வாழ்த்துட்டும். நன்றிகள் ஆயிரம்.